ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சர்வேயிங் த அப்போகலிப்ஸ் சாப்டர் 14 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் 13 வரை அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம். செக் அவுட் பண்ணிருங்க. இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்ப ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு, அப்புறம் சிலர்லாம் சமைச்சுக்கிட்டு இருந்திருப்பாய்ங்க. அந்த ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டர் மொதல்ல வந்திருக்கும். அவைங்கலாம் இப்படி சர்வே ஆனாங்க அப்படிங்கிற மாரி தான் காமிக்கிறாய்ங்க. இந்த 3 பேர் என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க, ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. இங்க தான் பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் பக்கத்துல இருந்திருக்கும். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அந்த பாத்ரூம் பக்கத்திலேயே இவங்க எல்லாமே ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு அழுக ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல ஹாரு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா, "நீ இப்ப மட்டும் கத்தி அழுதினா எல்லா மான்ஸ்டரும் இங்க வந்துரும். ஸோ, அழுகாத" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, பலுகைய கொஞ்சம் கொஞ்சமா நிப்பாட்ட ஆரம்பிக்குது. ஹாருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்புட்றா இங்கேருந்து நம்ம பொழைக்கிறது? ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம 3 பேர் இருக்கோம். என்னால வேகமா ஓட முடியும். ஓடி இப்படியே தப்பிக்கலாம். ஆனா என்ன, இங்க இருக்கிறவங்களும் சேர்ந்து மாட்டிக்குவாங்களே அப்படிங்கிற மாரி பொண்ணு நெனைக்குது. சரி நம்ம மட்டும் தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு இப்ப ஹாரு மனசுல நெனைக்கிறா. அந்த நேரத்துல அந்த சின்ன பொண்ணு வந்து சொல்லுது, "என்னைய விட்டுட்டு போகாத" அப்படிங்கிற மாரி வாய் வார்த்தையா சொல்லல. அந்த டச் பண்றத வச்சுக்கிட்டே அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா. "கவலைப்படாத, நான் உன்னையும் சேர்த்து காப்பாத்துறேன். நம்ம 2 பேரும் எஸ்கேப் ஆயிடலாம்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹாரு வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், "உங்களுக்கு இன்னும் நிலைமை என்னன்னு புரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வெளியிலேயே மான்ஸ்டர் இருந்ததுன்னு சொல்லி தான் நம்ம கீழ இருக்க சப்வே ஸ்டேஷனுக்கே வந்தோம். ஆனா கீழயும் பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டர் இப்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. நம்மளுக்கு சர்வே ஆகுறதுக்கு வேற வழி இல்ல. நம்ம டெத்த அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும்." அப்படிங்கிற மாரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஹாரு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா, "நம்ப பார்த்துக்க, இத்தன வருஷமா சர்வே ஆகியிருக்கோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சர்வே ஆகியிருக்கோம். இந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து நம்மளால சர்வே ஆக முடியும். நான் எப்படியாவது சர்வே ஆகி ஆவேன்." அப்படிங்கிற மாரி நம்மளுடைய ஹாரு வந்து சொல்லிட்டு இருக்கா. அத கேட்டுட்டு, "ஒரு சின்ன பொண்ணுக்கு இருக்கிற மோட்டிவேஷன் கூட எனக்கு இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான். "கவலைப்படாதீங்க, நம்ம எஸ்கேப் ஆவோம். நம்ம எப்படியோ சர்வே ஆகுவோம்." அப்படிங்கிற மாரி இப்ப அவனுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வருது. அந்த டயத்துல சைட்லலாம் பார்க்குறாய்ங்க. சைட்ல பார்த்தா தான் தெரியுது, இன்னொரு மாஸ்டர் வந்துருச்சு. "என்னடா இன்னொரு மாஸ்டர் வந்துருச்சு. இத எப்புட்றா நம்ம எதிர்க்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் ஷாக்ல பார்த்துட்டு இருக்காய்ங்க. இந்த நேரத்துல இந்த யாராவது ஒருத்தர் வந்து இந்த மான்ஸ்டர வந்து தடுக்கணும். தடுத்தா தான் பார்த்தீங்கன்னா, மித்தவங்களால எஸ்கேப் ஆக முடியும். ஸோ, அவன் வந்து புரிஞ்சுக்கிறான், இவங்க 2 பேரும் ரொம்ப சின்ன பொண்ணுங்க. ஸோ, நம்ப அத தடுப்போம்ன்னு சொல்லிட்டு, இப்ப அவங்க தடுக்க ஆரம்பிக்கிறான். "நீங்கலாம் ஓடி போங்க. நான் அந்த மான்ஸ்டர தடுத்துர்றேன்." அப்படின்னு அவன் சொல்லிட்டு திரும்புறான். பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே ஓட ஆரம்பிச்சுட்டாய்ங்க. இந்த இடத்துல யோசிக்கிறான், "நீங்கலாம் சின்ன பசங்க. அதனால தான் வேகமா முடிவு எடுக்கிறீங்க. ஆனா என்னால தப்பிச்சோன்னு இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லி இப்ப அவன் ரொம்ப கத்தி அழுக ஆரம்பிக்கிறான். அந்த மான்ஸ்டர பார்த்தீங்கன்னா, அவன முழுங்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ஹீரோவோட இடத்த காமிக்கிறாய்ங்க. ஹீரோ இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய மான்ஸ்டர் வந்துருச்சுல்ல. அங்க இருக்கிறவய்ங்கலாம் பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்றாய்ங்க. யாரு அட்டாக் பண்றான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் இருக்கான்ல, அவனோட ஆட்கள் தான் பார்த்தீங்கன்னா, அந்த மான்ஸ்டர மொத்தமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாய்ங்க. ஆனா எவ்வளோ தான் அட்டாக் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா, அது ரீஜெனரேட் ஆயிட்டே இருக்குது. அதுமாரி கேப்டனோட ஆட்கள்லாம் போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல கேப்டனோட ஆட்களுக்கெல்லாம் அப்படியே எப்படி சொல்றது? தன்னம்பிக்கையே போயிருது. இதுக்கு மேல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ, நம்ம வந்து டெத்த அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் உண்டு அப்படிங்கிற மாரிலாம் அவங்க யோசிச்சுட்டு இருக்காய்ங்க. அந்த நேரத்துல தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வர்றாப்புல. ஹீரோ வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான், "நான் இங்க இருக்கிற மொத்த மான்ஸ்டரையும் பார்த்துக்கிறேன்னு." ஆனா டாக்டரும் மத்தவங்கலாம் தடுக்க பார்க்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டனே பார்த்தீங்கன்னா, ஒரு மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணியிருக்கும்ல. அது கேப்டனோட பாடி கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு, மத்தவங்களையும் பார்த்தீங்கன்னா, அந்த டென்டக்கிள்ஸாட்டம் இருக்கும். அதாவது செடி வகையாட்டம் இருக்கும். ஸோ, அது பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்றான், "நான் இந்த மொத்த மான்ஸ்டரையும் அழிச்சு அறிஞ்சிடுறேன்டா" அப்படின்னு. இங்க இருக்கவங்கலாம் பார்த்துட்டு, "யாரு இவன் பைத்தியமாட்டம் உளறிட்டு இருக்கான்? அது கேப்டன ஈஸியா கொன்றுச்சு. இப்ப கேப்டன் பாடிய கண்ட்ரோல் எடுத்துட்டு தான் இங்க இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு." அப்படிங்கிற மாரிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோ என்ன தெரியுமா பண்றான்? அப்படியே டாஜ் ஆயி அங்க இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த டென்டக்கிள்ஸ் ஆட்டம் இருந்ததுன்னு சொன்னேன்ல, அந்த டென்டக்கிள்ஸையும் புடிச்சு வச்சுக்கிறான். புடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு ஒரு தடவையும் அப்படியே முடிச்சு போட்டு அப்படியே போயிட்டு இருக்கான். எப்படி சொல்றது? இந்த ஸ்பைடர் வெப் ஆட்டம் இருக்குல்ல, அந்த வெப் ஆட்டம் ஒண்ணோட ஒண்ணு அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிட்டே வர்றான். "ஓ! இந்த டென்டக்கிள்ஸ் வச்சு தானே நீ எங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கிற. அதுமாரி எங்கள அழிச்சிட்டு இருக்க. இந்த டென்டக்கிள்ஸ நான் முடிச்செறிஞ்சுட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா முடிச்சு போட்டு ஒரு இடத்துல வச்சர்றான். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, பின்னாடி தான் அந்த மான்ஸ்டர் வந்து இருந்திருக்கும். கேப்டனுக்கு பின்னாடி. ஸோ, அந்த மான்ஸ்டரையும் பார்த்தீங்கன்னா, ஈஸியா எடுத்துர்றான். "யார்றா அவன்? இவன் எப்புட்றா அந்த மான்ஸ்டர டிஃபீட் பண்ணான்?" அப்படிங்கிற மாரி அவங்கலாம் நெனச்சிட்டு இருக்கிறாய்ங்க. இங்க இருக்கிற ஒரு மான்ஸ்டர தான் அவன் கொன்றுருக்கான். இன்னும் நெறைய மான்ஸ்டர் இருக்கு. இத கொல்றதெல்லாம் சாத்தியமே இல்ல. அப்படிங்கிற மாரிலாம் மத்தவங்கலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல எல்லாரும் புரிஞ்சுக்கிறாய்ங்க. ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கறதுல மிக டேஞ்சரான ஒரு ஆளு. இவன தான் நம்ம முதல்ல போட்டு தள்ளியாகணும்னு சொல்லிட்டு, இப்ப எல்லா மான்ஸ்டரும் ஒண்ணு கூட ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோவ போட்டு தள்றதுக்கு. ஒரு மான்ஸ்டரா வருது. ஆனா என்ன, ஒரு மான்ஸ்டரையும் ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸியா டிஃபீட் பண்றான். டிஃபீட் பண்றாங்கிறத விடவும் ஈஸியா ஒண்ணு ஒண்ணா அடிச்சு போட்டுட்டு இருக்கிறான். அடிச்சு போட அதுவும் பார்த்தீங்கன்னா, ரீஜெனரேட் ஆகி வந்துகிட்டே இருக்கு. ஹீரோவுக்கு புரிஞ்சிருது நம்ம பெரிய மான்ஸ்டர்லேருந்து அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்கு. அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றான். அந்த பெரிய மான்ஸ்டர் ஒரு ஆக்ஸ் இருந்திருக்கும். அந்த ஆக்ஸ புடுங்கிட்டு அந்த மான்ஸ்டர போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். மத்தவங்கலாம் பார்க்குறாய்ங்க. யார்றா அவன்? இவன் எப்புட்றா தனியா ஆளா போயிட்டு எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிட்டுருக்கான்? அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறாய்ங்க. அதேமாரி அவன் சர்வே ஆயிட்டே இருக்கிறான். அவனுக்கு எந்த விதமான காயங்களும் ஏற்படல. அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்காய்ங்க. பேக்கிரவுண்ட்ல இருக்கிறவன்லாம் என்ன தெரியுமா பார்க்குறாய்ங்க? இதேமாரி பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டர் வந்து வெட்ட வெட்ட மறுபடியும்
ரீஜெனரேட் ஆயிட்டே இருக்கு. அதேமாரி இந்த மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. டெத் விஷ வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் போல அப்படிங்கிற மாரிலாம் மத்தவங்கலாம் நெனச்சிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு ஒரு சின்னதா ஹோப் குடுத்துருப்பான். எல்லா மான்ஸ்டரையும் பார்த்தீங்கன்னா, தனி ஆளா ஏத்துட்டு இருக்கான். இவங்கலாம் பின்னாடி இருந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாய்ங்க. ஹீரோட அப்பா வந்து ஒண்ணு சொல்லியிருப்பாரு. இந்த உலகத்துல அழியாத பீயிங்ன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா, செத்தே ஆகணும். ஸோ, நம்ப வந்துட்டு எல்லா மான்ஸ்டரையும் தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருப்பாரு. நீ ஃபார் அன் எக்ஸாம்பிள் பன்றி எடுத்துக்க, இல்ல மனுஷங்கள எடுத்துக்க, இல்ல பூ எடுத்துக்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்னஸ் இருக்கும். இப்ப மனுஷங்களோ, பன்றிகளோ பார்த்தீங்கன்னா, அதோட பாடி அழிச்சோம்னா மொத்தமா அழிஞ்சு போயிரும். ஆனா பூவோ, செடியோ, கொடியோ பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, அதோட வேர தான் அழிக்கணும். ஸோ வேர் அழிச்சா அது மொத்தமா அழிஞ்சிரும். ஆனா வேர் அழிக்காத வரையிலும் பார்த்தீங்கன்னா, அது மறுபடியும் வளர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீ ஒரு வாழ மரத்த அழிக்க நினைச்சின்னா, வாழ மரத்தோட வேர தான் வெட்டணுமே தவிர, அது மேல வெட்டக்கூடாது. மேல வெட்ட வெட்ட அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அது மாரி தான் இங்க இருக்கிற மான்ஸ்டரும் அப்படிங்கிற மாரி அவனுக்கு புரிஞ்சிருது. ஃபைனலா அதோட வேர கண்டுபிடிக்கணும். அதோட கோர் அதாவது வேருன்னு நான் சொல்ல வர்றது என்னன்னா, அதோட கோர். அந்த கோர மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னாலே போதும், அங்க இருக்கிற மான்ஸ்டர் வந்து அழிச்சிடலாம். அப்படிங்கிற மாரி ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வருது. ஹீரோவால பார்த்தீங்கன்னா, அதோட கோர வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற மான்ஸ்டரோட கோரையும் பார்த்துடுறான். ஃபைனலா டாட்ஜ் ஆயி அந்த மான்ஸ்டரோட கோர வந்துட்டு அப்படியே ஒரு டெஸ்ட்ராய் பண்றான். அந்த கோர் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆகாது. கோர பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிட் பண்ணாலே போதும். கோர் வந்துட்டு அப்படியே மொத்த மான்ஸ்டர வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஃபைனலா கோர கண்டுபிடிச்சு கோரையே பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பான். ஸோ அந்த மொத்த மான்ஸ்டரையும் அப்சர்வ் ஆயி இப்ப பார்த்தீங்கன்னா, அது ஒரு கல்லு மாரி மாறிடுது அந்த மான்ஸ்டரு. இதோடயே பார்த்தீங்கன்னா, அந்த சாப்டர முடிச்சிடுறாங்க. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. பை.